வணக்கம் நண்பரே! உங்களுக்கு நல்ல வருமானம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நல்ல கம்பெனி இருக்கணும். நல்ல வாய்ப்பா இருக்கணும். சின்ன முதலீடா இருக்கணும். ரொம்ப வருஷமா வருமானம் குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வாய்ப்பு, சின்ன முதலீடு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மென்டாஸ் 2009. மென்டாஸ் அப்படின்னா நல்ல நம்பிக்கையான பொருளாதார வழிகாட்டி. இந்த மென்டாஸ் 2009 கம்பெனி 16 வருஷமா வார வாரம் கரெக்ட்டா பேமெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏராளமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மென்டாஸ் 2009 கம்பெனில வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 தான் முதலீடு. இந்த ரூ. 500 முதலீட்டுக்கு மற்ற கம்பெனி குடுக்குற மாரி ப்ராடக்ட் வந்து கிடையாது. டீ தூள், பேஸ்ட் இதெல்லாம் கிடையாது. அத உங்கள விக்க சொல்லுவாங்க. பட் இந்த மென்டாஸ் 2009 கம்பெனில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ஆடியோ புக்ன்னு சொல்லக்கூடிய மென்டாஸ் 2009 ஆப் ப்ராடக்ட்டா குடுக்குறாங்க. இந்த ஆப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட ட்ரெய்னிங் ஆடியோக்கள் இருக்கும். எல்லாமே கதைகள் கலந்திருக்கும். அதாவது பணம் எப்படி நெறைய சம்பாரிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நெறைய இருக்கும். கண்ணால பார்க்குறதும், கையால தொடுறதும் ப்ராடக்ட்னா, காதால கேட்கக்கூடிய ஐடியாவும் ப்ராடக்ட் தான். அப்ப அந்த டிஜிட்டல் ஆடியோ புக்ன்னு சொல்லக்கூடிய இந்த மென்டாஸ் 2009 ஆப்போட விலை ரூ. 500. ரூ. 446 ஒரிஜினல் விலை ரூ. 54 ஜிஎஸ்டி. அப்ப ரூ. 500. இப்ப இந்த ரூ. 500க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட குடுத்துருது. நீங்க இத விக்க வேணாம். கம்பெனி இந்த ப்ராடக்ட்ட உங்க மூலியமாவோ, உங்க டீம் மூலியமாவோ கம்பெனி விக்குது. அதுக்கு கம்பெனி உங்களுக்கு வருமானம் குடுக்குது. ஓகே. இது எப்படி குடுக்குது? அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப கம்பெனியோட வருமான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மென்டார்ஸ் பைனரி இன்கம் பிளான். இப்ப நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நம்மளுடைய இந்த ஆப்ப வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வருமானம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒருத்தர ரெக்கமெண்ட் பண்றீங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150 டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்லி முதல் வருமானமா கிடைக்கும். அது பைனரி திட்டத்துல ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாலும் வருமானம் குடுக்கக்கூடிய கம்பெனி மென்டாஸ் 2009. இப்ப இந்த ரூ. 150யும் வாலெட் வவுச்சர் வித்ட்ராயல்ல இருக்காது. டைரக்ட்டா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். எந்த கம்பெனியும் வந்து ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாலும் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்பெனி கிரெடிட் பண்ணும். ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாலும் ரூ. 150 கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது நபர் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து நம்ம ஆப்ப ரெக்கமெண்ட் பண்றீங்க. பின்னு ஒருத்தர. அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு மறுபடியும் பி மூலியமா உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு ரூ. 150யும் பிளஸ் 2வது வருமானம் பேர் இன்கம் ஒரு ரூ. 100 கிடைக்கும். அது லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடி வந்தா ஒரு பேர் இன்கம். மத்த கம்பெனிலாம் டெய்ல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கம்பெனில 2 பேர் வந்துட்டாலே உங்களுக்கு பேர் இன்கம் கிடைக்கும். அப்ப முதல் நபர் மூலியமா ரூ. 150யும், 2வது நபர் மூலியமா ரூ. 250யும் ஆக 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரூ. 400 கிடைச்சிருது. கிட்டத்தட்ட போட்ட முதல் கிடைச்சிருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்களோ அத வந்து உங்களுடைய நண்பர்கள் பண்ணுவாங்க. அப்ப ஏ வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரையும், பி அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரையும் அறிமுகப்படுத்தும் பொழுது, அவங்களுக்கு ரூ. 150 கிடைக்கும். உங்களுக்கு ரூ. 100 கிடைக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, லெஃப்ட்ல ஒரு ஐடி, ரைட்ல ஒரு ஐடி. அது நீங்க குடுத்தாலும் சரி, யார் குடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பேர் ரூ. 100. இப்ப லெஃப்ட்ல 100 ஐடி, ரைட்ல 100 ஐடி வருதுன்னா, உங்களுக்கு ரூ. 10,000. லெஃப்ட்ல 1,00,000 ஐடி, ரைட்ல 1,00,000 ஐடி வருதுன்னா, ரூ. 1,00,00,000. இது வந்து லெவல் பிளான் கிடையாது. இதுக்கு எண்டே கிடையாது. உங்களுக்கு கீழ லட்சம் பேர், கோடி பேர் வந்தாலும் உங்களுக்கு கம்பெனி வருமானம் கொடுக்கும். எப்படி குடுக்கும்ன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 2வது நபர அறிமுகப்படுத்திட்டாரு. அறிமுகப்படுத்தும்போது உங்கள மாரியே அவருக்கு பேர் இன்கமும், ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும். இப்ப பி வந்து ஒரு நபர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி அறிமுகப்படுத்தினாலும், இப்ப பி அறிமுகப்படுத்தின ஒரு நபரும், ஏ அறிமுகப்படுத்தின 2 பேரும் பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் தொடர்ச்சியா வரும். பி 2வது நபர அறிமுகப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் யார் அறிமுகப்படுத்தினாலும் எத்தன பேர் லெஃப்ட்ல 100 பேரு வே வேல பார்த்து ரைட்ல ஒருத்தர் வேல பார்த்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும். இப்ப பி வந்து 2வது நபர் அறிமுகப்படுத்தல அப்படின்னா, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் பண்ணும்பொழுது, ரெஃபரல் இன்கம் ரூ. 150 உங்களுக்கு தான் கிடைக்கும். பிளஸ் பேர் இன்கம் கிடைக்கும். இவருக்கும் பேர் இன்கம் கிடைக்கும். இவருக்கு தொடர்ச்சியா பேர் இன்கம் வேணும்னா, இவர் 2வது ரெஃபரல் கண்டிப்பா குடுக்கணும். இவர் 2வது ரெஃபரல் எங்க வேணாலும் குடுக்கலாம். லெஃப்ட்ல 1, ரைட்ல 1 குடுக்கலாம். லெஃப்ட்டே குடுக்கலாம் அல்லது ரைட்டே குடுக்கலாம். ஓகே. அப்ப ரெஃபரல் இன்கம்ன்றது வந்து 2 கண்டிப்பா குடுக்கணும். 2க்கு மேல நீங்க எங்க வேணாலும் குடுக்கலாம். அப்படி குடுக்கும் பொழுது ரெஃபரல் இன்கம் அன்லிமிட்டடா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேர் இன்கம்னு சொல்லக்கூடிய இந்த ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி வந்து யாருக்கெல்லாம் பேர் மேட்ச் ஆகுதோ எல்லாத்துக்கும் குடுக்கணும். அப்ப கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பேர் இன்கம் ரூ. 100னா ஒரு நாளைக்கு அதிகபட்ச பேர் இன்கம் ஒரு ஐடிக்கு வந்து ரூ. 2,000 குடுக்குது.
அப்ப ரூ. 2000 எனக்கு பத்தாது அப்படின்னா, உங்க பேர்லயே 3 ஐடி எடுத்துக்கலாம். அப்படி 3 ஐடி எடுக்கும் பொழுது, நீங்க வந்து ரூ. 1500 கட்டுவீங்க. ரூ. 1500 கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 கிடைச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த முதல் ஐடிக்கு 2 ரெஃபரல் நீங்க குடுத்துட்டீங்க. நீங்களே அடுத்து இந்த 2 ஐடிக்கு 2, 2 ரெஃபரல் குடுத்துட்டீங்கன்னா, 3 ஐடிக்கும் உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ ஒரு ஐடிக்கு ரூ. 2000 3 ஐடிக்கு வந்து ரூ. 6000 டெய்லி கிடைக்கும். இன்னும் வருமானம் அதிகமா வர்றதுக்கு கம்பெனில உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பிளான்லாம் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் இன்கம் அன்லிமிட்டெட். ஓகேங்களா? பேர் இன்கம் தான் ரூ. 2000 ஒரு நாளைக்கு ஒரு ஐடிக்கு 3 ஐடி போட்டுக்கலாம். ஒரு பேங்க் அக்கவுண்ட்க்கு 3 ஐடி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேர் இன்கம் வாங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து 10 பேர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெடியா நிக்கணும், தொடர்ச்சியா வருமானம் குடுக்கணுன்றதுக்காக கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய 10 பேர்ல வந்து 2, 4, 6, 8, 10 ஒரு 5 பேர் இன்கம் மட்டும் கம்பெனி எடுத்துக்கிறது. ஒற்றைப்படையில வரக்கூடிய பேர் இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 10 பேர் இன்கம்க்கு மேல கம்பெனி எடுக்காது. 10 பேர்ல 5 பேர் இன்கம் உங்களுக்கு, 5 பேர் இன்கம் கம்பெனிக்கு, 10க்கு மேல வரக்கூடிய எல்லா பேர் இன்கமும் உங்களுக்கு தான் கிடைக்கும். கம்பெனியோட இந்த வருமானங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை கணக்கு முடிச்சு, உங்களுக்கு திங்கட்கிழமை குடுக்க வேண்டிய பேமெண்ட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். 15% சர்வீஸ் சார்ஜ் போக டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். இந்த 15%லயும் 5% வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ்ஸா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். மார்ச் 31க்குள்ள ரூ. 2,00,000 மேல வருமானம் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு டிடிஎஸ்ஸா ரிட்டர்ன் வந்துரும். மினிமம் பே அவுட் டைரக்ட் ரெஃபரல் குடுத்திருந்தா ரூ. 150 டைரக்ட் ரெஃபரல் குடுக்கல, டீம் மூலியமா வருமானம் வருதுன்னா, மினிமம் ரூ. 250 இருந்தா டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். வாலெட், வவுச்சர், வித்ட்ராயல் எதுவுமே கிடையாது. எல்லாமே டைரக்ட் பேங்க் கிரெடிட் தான். இது கம்பெனியோட அக்கவுண்ட் நம்பர்ல டெபாசிட் பண்ணிட்டு யார் மூலியமா ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ, அவங்க மூலியமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நாளைய ஓய்வு வந்து அதாவது வயதான காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம ஓய்வு நேரத்துல கண்டிப்பா அடிஷனல் வருமானம், நல்ல வருமானம் நம்ம மென்டார்ஸ் மூலியமா கிடைக்கும். கண்டிப்பா எதிர்காலத்திலயும் இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். நன்றி நண்பர்களே!